கிருஷ்ணகிரியில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் போலீஸ் பாதுகாப்புடன் மேலத்தாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்துச் சென்று 360க்கும் மேற்பட்ட சிலைகள் கேஆர்பி அணையில் பொக்லைன் இயந்திரம் மூலம் கரைக்கப்பட்டது. விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், தளி, பேரிகை, சூளகிரி, உத்தனப்பள்ளி, ராயக்கோட்டை, ஊத்தங்கரை, போச்சம்பள்ளி, மத்தூர், கல்லாவி, காயல்பட்டினம் மற்றும் கிருஷ்ணகிரி, பழையப்பேட்டை, காந்தி சிலை, காட்டிநாயனப்பள்ளி, சேலம் சாலை மற்றும் பல்வேறு இடங்களில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் 7 நாட்கள் முடிவடைந்த நிலையில் பக்தர்களால் பூஜை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மேலத்தாளங்களுடன் வாகனங்களில் வைத்து கிருஷ்ணகிரி நகரின் முக்கிய சாலையான பழையப்பேட்டை, ரவுண்டானா, காந்தி சிலை, தாலுகா அலுவலகம், புதிய பேருந்து நிலையம், பெங்களூர் சாலை வழியாக போலீஸ் பாதுகாப்புடன் ஊர்வலமாக விநாயகர் சிலைகள் எடுத்துச் செல்லப்பட்டது. பின்னர் கிருஷ்ணகிரி கேஆர்பி அணையில் பாதுகாப்பாக விநாயகர் சிலைகள் பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் கரைக்கப்பட்டது. இதில் ஒரே நாளில் அதிகபட்சமாக 360 சிலைகள் பல்வேறு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். மேலும் இந்த ஊர்வலமாக சென்ற விநாயகர் சிலைகளுக்கு கிருஷ்ணகிரி டிஎஸ்பி முரளி தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது. Thank you.